வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவின் புதிய ராணுவ உத்தி சர்வதேச அளவில் குவியும் கவலைகள். ஆங்கில கால்வாயில் ஆபத்தான பயணம், டாக்ஸி படகு மூலம் பிரிட்டனுக்குள் நுழையும் அகதிகள். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. உக்ரைன் ரஷ்யா இடையே தீவிர வான் தாக்குதல், 8 பேர் பலி, உள்கட்டமைப்புகள் சேதம். ஐரோப்பாவில் சாதனை படைக்கும் மே மாத வெயில், விளையாட்டுப் போட்டிகளில் மரணங்கள் ஏற்படுவதால் எச்சரிக்கை. ஈரான் போர் எதிரொலி, சில்லறை வர்த்தகத்தில் விலைவாசி உயர்வு. தவறான போருக்கு தயாராகும் ஐரோப்பிய நாடுகள், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. போப் மற்றும் ட்ரம்ப் இடையே மீண்டும் மோதல், செயற்கை நுண்ணறிவு குறித்து அதிர்ச்சி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். உக்ரைன் போரின் தற்போதைய சூழலில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் அதிதீவிர ராணுவ உத்திகள் மற்றும் அணுவாயுத பயிற்சிகள் சர்வதேச அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. எல்லையில் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை குவித்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட சோதனைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது. நேட்டோ நாடுகளுடனான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யாவின் இந்த தற்காப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மேற்கத்திய நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ரஷ்யா தனது அண்டை நாடான பெலாரஸுக்கு அணுவாயுத பொருட்களை மாற்றி வருவது மற்றும் எல்லையோர பகுதிகளில் GPS சிக்னல்களை முடக்குவது போன்ற கலப்பு போர் உத்திகளையும் தீவிரப்படுத்தியுள்ளது. போர்க்களத்தில் நிலவும் சில பின்னடைவுகளை ஈடு செய்யவும் தனது ராணுவ பலத்தை நிரூபிக்கவுமே கிரெம்ளின் இத்தகைய கடுமையான அதிரடி உத்திகளை பயன்படுத்துவதாக ராணுவ வல்லுநர்கள் கருதுகின்றனர். ஆங்கில கால்வாயில் ஆபத்தான பயணம், டாக்ஸி படகு மூலம் பிரிட்டனுக்குள் நுழையும் அகதிகள். இங்கிலாந்திற்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்காக நூற்றுக்கணக்கான அகதிகள் பிரான்ஸ் கடற்கரையில் ஆபத்தான முறையில் குளிர்ந்த கடல் நீரில் நடந்து சென்று படகுகளில் ஏறும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. மனித கடத்தல்காரர்கள் பெரிய ரப்பர் படகுகளை கடற்கரைக்கு அருகே கொண்டு வந்து நிறுத்தி அதில் அகதிகளை கட்டாயப்படுத்தி ஏற்றி பிரிட்டனுக்குள் அனுப்பி வைக்கின்றனர். இந்த ஆபத்தான கடத்தலின் போது பிரெஞ்சு காவல்துறையினர் கரையில் நின்றிருந்த போதிலும் அவர்களால் அகதிகளின் இந்த அதிரடி பயணத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. சிறிய படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் நுழையும் அகதிகளின் எண்ணிக்கை சமீப காலமாக மிக தீவிரமாக அதிகரித்துள்ளது. இந்த அச்சுறுத்தலான பயணங்களின் போது படகுகள் கவிழ்ந்து குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழக்கும் அபாயம் இருந்து கடத்தல் கும்பல் தொடர்ந்து இதில் ஈடுபட்டு வருகிறது. இந்த சட்டவிரோத குடியேற்ற பிரச்சினை பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே பெரும் அரசியல் மோதலையும் எல்லையோர பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே விரைவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் என்ற உலக நாடுகளின் எதிர்பார்ப்பு அமெரிக்கா நடத்திய புதிய வான்வழி தாக்குதல்களால் தற்பொழுது மங்கியுள்ளது. ஈரான் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா திடீர் தாக்குதல்களை நடத்தியதே இந்த அமைதி பேச்சுவார்த்தை தொய்வடைந்தமைக்கு காரணமாகும். இந்த ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தால் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் கணிசமாக உயர்ந்துள்ளது. ஆசிய வர்த்தகத்தின் தொடக்கத்தில் சர்வதேச அளவில் முக்கியமாக பார்க்கப்படும் பிரண்ட் ரக கச்சா எண்ணெயின் விலை 1% மேல் உயர்ந்து ஒரு பேரல் $97.32 எட்டியது. இந்த மோதல் சூழலால் ஹார்முஸ் நீரிணை கடல்வழி பாதை மீண்டும் திறக்கப்படுவது தள்ளி போகலாம் என முதலீட்டாளர்கள் கவலையடைந்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் இந்த அரசியல் மற்றும் ராணுவ பதற்றங்கள் உலகளாவிய பங்கு சந்தைகளிலும் பெரும் ஏற்ற இறக்கங்களையும் பொருளாதார மந்தநிலை குறித்த கவலைகளையும் ஏற்படுத்தியுள்ளன. உக்ரைன் ரஷ்யா இடையே தீவிர வான் தாக்குதல், 8 பேர் பலி, உள்கட்டமைப்புகள் சேதம். கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளின் எல்லைப் பகுதிகளிலும் நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனின் தலைநகர் கியூ மீது ரஷ்யா அண்மையில் நடத்திய மிக கடுமையான வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக இரு தரப்பிலும் இந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. ரஷ்யாவின் பெல்க்ரோட் பகுதியில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ஒருவர் பலியானதுடன் அப்பகுதியின் மின்சார மற்றும் நீர் விநியோக கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன.
உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் மற்றும் கார்கிவ் பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை வீச்சில் 3 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் பலர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனிய நகரான ஹார்லிவ்காவில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் 2 15 வயது இளைஞர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனின் பவுலோகிராட் நகரில் உள்ள 9 அடுக்கு குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது ரஷ்யாவின் ட்ரோன் மோதியதில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை சூழ்ந்தது. ஐரோப்பாவில் சாதனை படைக்கும் மே மாத வெயில் விளையாட்டுப் போட்டிகளில் மரணங்கள் ஏற்படுவதால் எச்சரிக்கை. ஐரோப்பிய நாடுகளில் வழக்கத்திற்கு மாறாக இந்த மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் மிக உக்கிரமாக அதிகரித்து வரலாற்று கால வெப்பநிலை பதிவுகளை முறியடித்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டில் கடுமையான வெயிலுக்கு மத்தியிலும் நடத்தப்பட்ட உள்ளூர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற 2 அடுத்தடுத்து உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் 53 வயதுடைய நபர் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதோடு லியோன் நகரில் நடந்த மற்றொரு போட்டியில் பங்கேற்ற பெண் ஒருவர் கடுமையான வெப்ப தாக்கம் காரணமாக உயிரிழந்தார். கடுமையான வெப்ப அலையின் போது விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடுபவர்கள் தீவிர விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பிரான்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர் மரீனா ஃபெராரி எச்சரித்துள்ளார். பிரிட்டன் லண்டன் நகரில் வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் 34.8 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதால் அங்குள்ள மக்கள் பூங்காக்கள் மற்றும் கடற்கரைகளை நோக்கி தஞ்சமடைந்து வருகின்றனர். வெப்பத்தின் தீவிரம் இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்பதால் பிரிட்டன் சுகாதார பாதுகாப்பு முகமை இந்த ஆண்டின் முதல் அம்பர் ஆரோக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரான் போர் எதிரொலி சில்லறை வர்த்தகத்தில் விலைவாசி உயர்வு. ஈரான் போர் காரணமாக உலகளவில் எரிசக்தி மற்றும் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் அது சில்லறை வர்த்தகத்தில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து செலவுகள் மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கடைகளில் விற்கப்படும் அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் பணவீக்கம் கணிசமாக உயர்ந்துள்ளது. பிளாஸ்டிக், ரசாயனங்கள் மற்றும் பேக்கேஜிங் பொருட்களின் விலையேற்றம் நுகர்வோர் வாங்கும் மளிகை பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தியுள்ளது. பிரபல சில்லறை வர்த்தக நிறுவனமான வால்மார்ட் போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் இந்த எரிபொருள் விலை உயர்வால் கடைகளில் பொருட்களின் விலை மேலும் உயரக்கூடும் என எச்சரித்துள்ளன. இந்த தொடர் விலைவாசி உயர்வு நுகர்வோரின் வாங்கும் திறனை குறைத்துள்ளதோடு நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவு குடும்பங்களின் மாதாந்திர பட்ஜெட்டை கடுமையாக பாதித்துள்ளது. தவறான போருக்கு தயாராகும் ஐரோப்பிய நாடுகள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஐரோப்பிய நாடுகள் தங்களது பாதுகாப்பு உத்திகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் தற்போது ஒரு தவறான போருக்கு தயாராகி வருவதாகவும் உக்ரைன் எச்சரித்துள்ளது. பாரம்பரிய ராணுவ மோதல்களை விட நவீன கால போர்கள் முற்றிலும் தொழில்நுட்ப மற்றும் ஆளில்லா வான்வழி தாக்குதல்களை நம்பியே இருக்கின்றன என்பதை உக்ரைன் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐரோப்பா இன்னும் பழைய காலத்து ராணுவ கோட்பாடுகளையும் கனரக ஆயுதங்களை மட்டுமே நம்பியிருப்பது தற்போதைய நவீன அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள போதுமானதாக இருக்காது என உக்ரைனிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். சைபர் தாக்குதல்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகளின் பலவீன மற்றும் விநியோக சங்கிலி தடைகள் போன்ற கலப்பு போர் உத்திகளை எதிர்கொள்ள ஐரோப்பா இன்னும் முழுமையாக தயாராகவில்லை. உக்ரைன் களத்தில் ரஷ்யா பயன்படுத்தி வரும் நவீன மற்றும் அதிவேக ராணுவ மாற்றங்களைக் கண்டு ஐரோப்பிய நாடுகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையானது தங்களது பாதுகாப்பு நிதி ஒதுக்கீடு மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நேட்டோ நாடுகளிடையே புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. போப் மற்றும் ட்ரம்ப் இடையே மீண்டும் மோதல், செயற்கை நுண்ணறிவு குறித்த அதிர்ச்சி எச்சரிக்கை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அச்சுறுத்தல்கள் குறித்து போப் லியோ விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான அவரது கருத்தியல் மோதலை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. மனித குலத்தின் நெறிமுறைகளையும் வேலைவாய்ப்புகளையும் சிதைக்கும் வகையில் கட்டுப்பாடற்ற முறையில் AI தொழில்நுட்பம் வளர்ந்து வருவது குறித்து போப் தனது கவலையை வெளிப்படுத்தினார். சிலிகான் வேலி தொழில்நுட்ப நிறுவனங்களின் அசுர வளர்ச்சிக்கும் கட்டுப்பாடற்ற AI பயன்பாட்டிற்கும் ட்ரம்ப் நிர்வாகம் முழு ஆதரவு அளித்து வருவதே இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாகும். ராணுவ தேவைகள் மற்றும் அணுவாயுத மேலாண்மையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது உலகிற்கு பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் என போப் எச்சரித்துள்ளார். மறுபுறம் தொழில்நுட்ப வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது அமெரிக்காவின் உலகளாவிய பொருளாதார மற்றும் ராணுவ ஆதிக்கத்தை பாதிக்கும் என்று ட்ரம்ப் தரப்பு வாதிடுகிறது.